ஒரு 82 years old man, ரிட்டையர்டு எம்ப்ளாயி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா அவர் சைக்கிளில் போவார். அதே மாதிரி அன்றைக்கும் போனாங்க. ஒரு ஸ்பீடிங் கார் வந்து ஒரு பயங்கர அதிவேகமாக வந்து அவரை வந்து இடிச்சிடுறாங்க. நான் ரொம்ப காயங்களோட இறந்து போகிறாங்க. டிரைவர் வந்து சரண்டரும் ஆகிறாங்க. ஆமாங்க, நான் இடிச்சிட்டேன், ரோடு ஆக்சிடெண்ட் மாதிரியே ரோடு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த 77 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்பின ஒரு விஷயம், இது ரோடு ஆக்சிடெண்ட் அப்படின்னு. ஆமாங்க, இது ஒரு ஷாக்கிங்கான இன்சிடெண்ட். பாப்பச்சன் அப்படின்ற ஒரு பர்சனுடைய கேஸ் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னால இது ஒரு பிளான்ட் மர்டர், ஒரு பிளாட்டட் மர்டர் அப்படின்னு தெரிய வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யார் இந்த பாப்பச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பச்சன்ற ஒரு சீனியர் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெல் டிசிப்ளின்டு பர்சன். ரொம்ப கோயட், ரொம்ப டிசிப்ளின், மணி சேவிங் எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 lakhs பக்கம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இவர் ரொம்ப நல்லாவே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பீப்புளும் வந்து இவருக்கு எவ்ரி மந்த் வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கு. இப்படியே இவரோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபாரினில் செட்டில் ஆகுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி கொஞ்சம் தனியாக இருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப அந்த பீப்புளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ண பீப்புள்லேருந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு த இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மர்டருக்கு மந்த்ஸ் பிஃபோர் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் ஒரு பேங்க் மேனேஜர், அந்த இன்ஸ்டியூஷனோட மேனேஜர், அவங்க நேம் சரிதா. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எவ்ரி மந்த் ஒரு எவ்ரி டைம் இவருக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வருது, இல்லைன்னா இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு போகிறாரு. அவங்களும் என்னென்னமோ சொல்லி அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த கான்வர்சேஷன், ஏன்னா இவர் ரொம்ப அந்த பீப்புளை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எங்கேயோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மந்த்ஸ் டுகெதர் இந்த இஷ்யூ பின்னாடி போயிட்டுருக்காங்க. பெரிய கொஸ்டின்ஸ் இவர் கேட்க இந்த சரிதா என்ற பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்படி நம்மகிட்ட நிறைய கேட்குறாங்க, ஸோ கண்டிப்பாக இவங்க பண்ண ஒரு ஃப்ராட் விஷயம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட், அதாவது 80 lakhs பக்கம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, இந்த அமௌண்ட்லேருந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஆஃப் கிட்ட எடுத்துட்டு இவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஃபண்ட்ஸில் இருக்க வேண்டிய அவருக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் வரல, நிறைய இடத்துல இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே இவங்களுடைய ரெப்யூட்டேஷன் போயிடுமோ, இவங்களுக்கு கொஸ்டின் வருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இவங்களும் இவங்களோட கலீகும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாடகைக்கு ஒரு மர்டரை அதாவது கொலை செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு பர்சனை கில்லரை இது பண்ணிட்டு கான்ட்ராக்ட்ல எடுத்துட்டு, இது வந்து ஒரு நார்மலாக ஒரு கன் யூஸ் பண்ணல, ஒரு நைஃப் யூஸ் பண்ணல, ஒரு பாய்சனோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விதமாகவே ஒரு எவிடன்ஸே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு மர்டரை வந்து இவங்க பிளாட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கில்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட டெய்லி ருட்டீன், அதாவது இவர் மார்னிங் எத்தனை மணிக்கு ஏஞ்சிப்பாரு, வீட்டிலேருந்து எப்போ கிளம்புவார், எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா காலியான ரோடு, அமைதியாக இருக்கும், யாரும் நடமாட்டமே இருக்காது, எந்த ஒரு எவிடன்ஸோ சிசிடிவியோ எதுவுமே இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ஆக்சிடெண்ட்டை இப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெட்ச் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ May 23rd, 2024 அன்னைக்கு இந்த பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலாக ஆன் May 23rd, 2024 அன்னைக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸ்பீடாக கார் வருது, இடிச்சிடுது. இவர் வந்து பயங்கர கிரிட்டிக்கல் இன்ஜுரியோட அவர் இறந்தும் போயிடுறாங்க. கிளியராக அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த டிரைவர் வந்து ஹிட் அண்ட் ரன் மாதிரியே சரண்டர் ஆகுறாங்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும், அப்புறம் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய பசங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க அப்ராட்லேருந்து இங்கே வந்துட்டாங்க.
இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு மேஜர் போர்ஷன் காணும், ஒரு மேஜர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவெஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, எங்கே போச்சு இவ்வளோ அமௌண்ட்டு அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து, யாருக்கு இந்த டிரான்சாக்ஷன் போச்சு அப்படின்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதை சொன்ன உடனே போலீஸ்க்கு ஆல்ரெடியே இருந்த ஒரு டவுட், இது வந்து ஹிட் அண்ட் ரன் தானான்னு ஒரு டவுட் இருந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்ட போய் பேசுவாங்க, அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, அவங்க அப்பாவோட கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜ் இது எல்லாமே பார்க்கும்போது இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட அவங்க அப்பா நிறைய கால்ஸ் போயிருக்கு, நிறைய வாட்டி அந்த பேங்க்குக்கு அவர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது எதுக்காக ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட் வருது, ரெகுலராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் இத்தனை கால் ஒரு பேங்க் மேனேஜருக்கு பண்ணியிருக்க போகிறாங்க, இத்தனை நாள் இத்தனை வாட்டி எதுக்கு போயிருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்னு எதாவது இருந்தால் தான் மர்டர் நடக்கும்ன்றது கிடையாது. இந்த மாதிரி நேச்சுரலாகவே ஆன விஷயங்களுமே நிறைய நடக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இனியும் வந்து அவங்களுக்கு இனியும் வேர்டிக்ட் வரல. இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டே இருக்கு. பாப்பச்சனோட கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து, அதாவது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் என்ன இதோட இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய தாட் என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படின்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இனியும் மீண்டும் இதே மாதிரியான க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். பட் பிஃபோர் தட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பிரவிதா இன்வெஸ்டிகேட்ஸ். பாய்.